கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் நம்பியூர் வச்சுப்பேன். நம்பியூர் இதில் வந்து ஆட்டோ டிரைவர் யார்? ஆட்டோ டிரைவர். நான் வந்து ஆட்டோ டிரைவர், நீ ஆட்டோ டிரைவர். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கிறானே மகன்? நீ பார்த்தியா? நீ குடிக்காமல் இருக்கிற, சுத்தமாக விட்ட இல்லையே? நான் பார்த்தேன், குடித்த மாதிரி தெரிஞ்சுது. நான் குடிக்கும்போது பார்த்தேன். இப்போ அது குடித்தா சரியாக போயிடுமா? அதனால சரியாக போயிடும் அது குடித்தா அப்படின்ற. சரி போயிட்டு வா, காலில் விழுந்துட்டு ஓடு, கிட்டவா. உனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்துறேன். அதனால் இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிட்டவா. டாக்டர் நான் தானே முடிவு பண்ணணும். அதனால் டாக்டர் என்ன சொன்னேன்? குடிக்கக்கூடாதுன்னு. அதை தான் நானும் சொன்னேன். அதனால தான் ஒன்று விட்டுட்டான், ரெண்டாவது இது ஒன்று விட்டுட்டேன். அதனால் எனக்கு சொட்டு வாங்கிட்டு வரலையா? அதுதான், அதனால தான் உனக்கு தொந்தரவு வந்திருக்கு. இப்போ வாங்கிட்டு வந்துட்டீல்ல, சரி இதை குடி. ஓ, எனக்கு முழு கட்டாக வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படி தானே? என் சகோதரா தான் சொல்கிறேன். கொஞ்சமாக இருந்தது, அதனால் முழுசாக உடைக்காமல் வாங்கிட்டு வாடா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதானே? அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துற பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நோய் நொடி இல்லாமல் உனக்கு அதையும் சரி பண்ணி காட்டு பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வியாழக்கிழமை அதுக்குள்ளே உடம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதனால் வியாழக்கிழமை வரணும், சரியா? அதுக்கு தான் ஒரு முடிவு பண்ணிடுவான். இன்றைக்கி வந்து இடத்துக்கு உண்டான வழி என் சகோதரன் சொல்ல, இப்போ என் மகனுக்கு மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் அதை முடிச்சிடுவான். இன்னும் 2 நாள் தானே இருக்குது. 2 நாள் உனக்கு தீர்வு பண்ணி தரம்போ. உனக்கு அது முடிச்சாச்சு. தை பிறந்ததையுமே ஏற்பாடு பண்ணிடலாம் போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் ஈரோடு போயிடுச்சுப்பா. ஈரோடு. கருப்பசாமி என்னுடைய மக சொன்னபடி கேட்கல, அப்படி தானே? எங்கேயோ வண்டியில் போகிறது மாதிரிலாம் காதுக்கு தப்பி தவறி காதுக்கு வருது. அதனால் கேட்டால் இல்லைன்றா. அதனால் போகிறது உண்மை தான். அதனால் கருப்பசாமி அவளை தட்டி கேட்கணும். அதே மாதிரி சொன்னபடி கேட்க வைக்கணும். சொன்னபடி கேட்க வச்சு நம்ம சமுதாயத்திலேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி தானே? போய் காலைல விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம சமுதாயத்திலேயே பார்த்து பண்ண வரைக்கும் இன்னொரு 30 நாள் மட்டும் பொறுத்துக்க. 30 நாளில் கருப்பசாமி உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உன் பிள்ளை உன் சொன்னபடி கேட்டுருவான். உன்னை சாப்பிட்றக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. எல்லோரும் சாப்பிட்டணும். அவனை திரும்பி பார்க்கறக்கு இல்லாமல் நான் மாற்றி கொடுத்துறேன். 30 நாள் பொறு, அதனெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் போ. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பத்தில் ராம்நாடு வெறிச்சுப்பார். ராம்நாடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா. உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் தலை தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் கருப்பசாமி தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும். நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடி போய் என்னோட ஆலயத்தோடு சுற்றிட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்தேன். நம்ம லோன் ஆகாது, அது தெரிஞ்சு போச்சு. அதானே? அதனால் என்னோடய தகப்பனோட லோனாவது ஆகணும். அப்படி தானே? அதனால் என்னோடய தகப்பனோட லோனுக்கு இப்போ சொல்கிறேன்ருக்கேன் ஒரு வாரத்தில். அப்படியே இல்லையா? ஒரு வாரத்தில் சொல்லியிருக்கேன். இன்னும் தகவல் எதுவும் வரல. அதனால் தகவல் வந்துடும். இன்னும் ஒரு 11 நாளுக்குள்ளே தகவல், நல்ல தகவலே வந்துடும். அதனால் அது வரைக்கும் கடன்காரனோட தொல்லை தாக்கு பிடிக்க முடியல. அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டேன். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிடலாம், சரியா? 20 நாள் மட்டும் டைம் சொல்லு. 11 நாளில் ஆயிரும், சரியா? 11 நாளில் ஆயிரும். 20 நாள் டைம் சொல்லிடு. ஆனதையும் நீ யாருக்கு கொடுக்கணுமோ அத்தனைக்கும் கொடுத்து வீட்டுக்கும் நல்லபடியாக லோனை கட்டி நான் கருப்பசாமி நல்லபடியாக பேரை காப்பாற்றுறளவுக்கு உருவாக்கினா போதுமா? ஓடி போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி என்னோடய தகப்பனோட லோன் நல்லபடியாக சிறப்பாகும். அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இந்த கனி வச்சிரு. எனக்கு நல்லபடியாக அந்த இடத்துல லோன் ஆகணும். என்னோடய லோன் ஆகாது, அது முடிவாகி போச்சு. அதனால் அது 6 மாதம் ஆயிரும்ல? 6 மாதம் ஆயிடும். அதனால் உன்னோட தகப்பனோட லோன் 11 நாள் ஆயிரும். இதை கொண்டு வச்சிரு. நல்லபடியாக லோன் ஆயிரணும்னு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். நான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துறேன்ட்டேனே. யார் கேஸே கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, கருப்பசாமி நான் இருக்கேன். அதை பற்றி நீ பயப்பட வேணாம். ஒரு சில வார்த்தை காதில் கேட்கணுங்கிறது விதி.
கேட்கணும். அதனால் இன்னும் ஒரு வார்த்தை கேட்கணும், அதையும் கேட்டுரு. சரியா? உன்னோட கர்மமெல்லாம் அதோட தொலைஞ்சிடும். நீ லோனை கொடுத்துட்டு லோனெல்லாம் ஓர்சல் பண்ணு. அதுக்கப்புறம் கருப்பசாமி இன்னொன்று நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த பிரச்சனை வந்து உனக்கு நான் தீர்த்து அமைச்சு கருப்பசாமி கொடுத்துறேன். உனக்கு லோன் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நீ உன் கஷ்டத்தை தீரு, அதுக்கப்புறம் இங்கே போட்டுடலாம். அதை பற்றி நீ பயப்பட வேணாம். நான் கேட்கவே இல்லையே. முதல்ல உன்னோட கஷ்டம் தீரணும், அதுக்கப்புறம் நீ கேட்காம எனக்கு கொண்டாந்து கொடுப்பேன். சரியா? எனக்கு வரும்போது மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடு. அடுத்த டைம் வரும்போது லோன் ஆயிரும். எனக்கு பௌர்ணமிக்கு வரும்போது லோன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடணும். நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். நான் யாருங்கிறது இன்றைக்கி நீ பார்த்துருப்பில்ல, அதே போல் நான் அமைச்சு தந்துடுறேன். நீ போகிற இடத்துல வியாபாரம் நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். கேட்குற இடத்துல காசும் கொடுக்குற மாதிரி அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் கெட்டிச்செவி ஒரு வெறிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து இப்போ இடத்துல இருக்கிற பிரச்சனையும் வேலையும் ஒன்று எடுக்கணும். அது எல்லாம் கருப்பசாமி எண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான வழி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? 3 மாதத்தில் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி அந்த உள்ளூர்காரனை உள்ளூட்டு கடை பார்க்கலாமா? அது வேணாம். சரியா? இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் மூலிமா வருவேன், உனக்கு உதவி பண்ணுற மாதிரி வருவேன், இருந்தாலும் அவன் வேணாம். அதே போல் கருப்பசாமி உனக்கு தாயும் தகப்பனாக இருந்து பையனோட வாழ்க்கையும் பிள்ளையோட வாழ்க்கையும் இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துட்றேன். வர்ற வியாழக்கிழமை மட்டும் பையனோட வாழ்க்கைக்கு வந்து கேட்டுட்டு போயிரு. பையனுக்கும் பிள்ளைக்கும் உனக்கு இட பிரச்சனைக்கும் இப்போ முடிவு பண்ணியாச்சு. 3 மாதத்தில் எல்லாமே மாறிடும். உன்னோட இடம் உனக்கு வந்துடும். அப்போ இருந்தால் போதும்ல, உனக்கு நான் அமைச்சு கொடுத்துற முடியும். ஆக மொத்தம் உன்னோட தோட்டத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் அந்த 10ஆம் மாறுதலும் பண்ணி கொடுத்து நீ நினச்சது போல. அதனால் அதிலும் கொஞ்சம் சிரமம் வரும். அது இருந்தாலும் அதையும் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு 3 மாதம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் 2 பக்கம் அன்னைக்கு கனி வச்சியா கொண்டுட்டு போய், அப்போ அதே போதும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன். சரியா? நாளையிலேருந்து அந்த இடத்துக்கும் வேலைக்கும் போய் பேசு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? உனக்கு சாதகமாக அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பெங்களூர் வெறிச்சுப்பா. பெங்களூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பழக்கடை போட்டு வியாபாரம் பண்ணுறான். அதனால் வியாபாரத்தில் பெருசாக ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து பழக்கடையில் நல்லபடியாக வியாபாரம் போட்டு 2 வண்டியிலையும் உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்துறேன். அதே போல் அது மட்டும் பத்தாது, கேட்ட இடத்துல எனக்கு பணத்தை வாங்கி தரணும். அப்படி தானே? அதே ஒருத்தர் கொடுத்துருக்கான், அவங்ககிட்டவே வாங்கி தரதா இன்னொருத்தங்கிட்ட வாங்கி தரவா? யார்கிட்ட வாங்கி கொடுத்தாலும் சரி. ஆக மொத்தம் 10 லட்சம் வேணும். அதானே? அப்படியே இல்லையா? சரி, போய் காலையில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு 3 பேர்த்துக்கிட்டமே ட்ரை பண்ண கிடைக்கிற மாதிரி. ஒருத்தன் வாகனத்தில் உட்காந்துருக்கான் பார்த்தியா? நீ போட்டோ வச்சுருக்கீல்ல, வாகனத்தில் உட்காந்துருக்கானா இல்லையா? அவங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்காது. அவன் வாயிலேயே வடை சுட்டு போயிடுவேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். சரியா? அவன் எது சொன்னாலும் சரி சரின்றான். பழம் வாங்க வரைக்கும் தான். அதனால் இன்னும் 2 பேர் இருக்கான் பார்த்தியா? அவங்ககிட்ட வாங்கிடலாம். அதனால் உனக்கு கொடுத்தான் பார், அவங்ககிட்ட ஒரு 30,000 ரூபா கேட்குறான். அதானே? உனக்கு வியாபாரம் பண்ணி அதையும் கொடுக்குறேன். 30,000 ரூபா கொடுக்கலாம். கொடு, அவன் பணம் கொடுத்துருவான். சரியா? அவன் தான் இப்போ பணம் கையில் இருக்குது. 30,000 ரூபா கேட்டானா இல்லையா? அதனால் அவங்ககிட்ட 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நீ 30,000 கொடுத்துரு. உனக்கு 1 லட்சத்துக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பசாமி 9 லட்சம் மிச்சத்தை கொடுக்க சொல்கிறேன். 3 பங்கை கொடுத்துருவேன். அதே போல் நல்லபடியாக உனக்கு கடனையும் கட்டுற மாதிரி வியாபாரத்தையும் கொடுத்துட்றேன். உனக்கு தான் நான் தான் சொல்லிட்டு இன்னையிலேருந்து வியாபாரம் கொடுத்துட்றேன்னு. நான் தான் கொடுப்பேன்ட்டேன். அவன் மோட்டாரில் யாருக்கு உட்காந்துருக்கான்? அவனாக உட்காந்துருக்கான். அது எனக்கு தெரியும். மோட்டாரில் உட்காந்துருக்கிறவன் தான் கொடுக்க மாட்டான். அவன் பேசுகிறதுலேயே உனக்கே தெரியுமே. இப்போ போனதே எடுத்துகிட்டு வந்துடுவான் அப்படின்னு தான் போவேன். அப்புறம் வரவே மாட்டேன். அதனால் அவன் ஆகாது. இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? பணத்தை வாங்கி தர்றதுக்கு இது 2 கடைக்கு 2 கடைக்கு வண்டி வச்சிரு. உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக லாபத்தையும் கொடுத்துறேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கு வந்துடுறேன். ஒரு அமௌண்ட்டு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து பாரு. நான் கூட வரப்போ ஒரு இடம் விற்கணும்.
97 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் தை 10ஆம் தேதிக்கு மேலே அதை வியாபாரம் முடிச்சிடலாம்ல. அதனால் அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஒரு 22 லட்ச ரூபா, அப்படி தானே? அதனால் 97 1/3 வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு நீ பார்த்துட்ருக்க, அப்படி தானே? 93 நீ போட்டது, 97க்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன், சரியா? அதனால் தை 10ஆம் தேதிக்கு மேலே கருப்பசாமி உனக்கு நல்ல ரேட்டுக்கு அதை விற்று கொடுத்துறேன். இதில் மேலேறி வந்துடு. அடுத்து நீ எந்த வியாபாரம் பண்ணுற அப்படின்னாலும் என்னை கேட்டுப்போ. நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை முடிச்சு கொடுத்துறேன். அதே போல் இன்னொரு வீடு விற்கணும், அப்படி தானே? அதே அந்த வீட்டுக்கும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எல்லாமே தை பிறந்துட்டுமா இல்லை, சரியா? அதே போல் உன்னோட இருப்பிடத்துக்கு நான் கருப்பசாமி வந்து 3 நாள் ஆச்சு, சரியா? அதனால் உன்னை எல்லாமே வெற்றி தான், அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். கருப்பசாமி இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்தாச்சு. அதனால் எல்லாமே வெற்றியை உனக்கு பண்ணி கொடுத்து பிறக்க போகிற வருஷம் வந்து உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். அதே மாதிரி நகைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், சொத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். நான் தான் சொல்லிட்டேன், சொத்துக்குன்னா என்ன, தோட்டம் தானே, எல்லாம் ஒன்று தானே. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். தை பிறந்துடட்டும். கார் ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சாமியா 2 நாளாக கனவுல வந்து உள்ள காருக்குள்ளே யாரும் எந்திரம் வண்டி வைக்கிற மாதிரி இருக்குது. அதை என் பையன் 2 காப்பாற்றி கொடுத்து அந்த சமயவர்த்தமாக தான் அத்தனை உயிரையும் காப்பாற்றி கொடுத்துட்டான். 3 கார் ஆக்சிடென்ட் ஆனதில் ஒருத்தருக்கு கூட ஒரு துளி ரத்தம் இல்லை. என் காருக்கு மட்டும்தான் நல்லா அடி. நான் தான் சொல்லிட்டேனே, அதெல்லாம் நடந்து இப்போது முதல்ல உன் கடன்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்றோம். அந்த இடத்த மட்டும் விற்று இப்போ கடன் குறவழிக்கு நிற்கிது, 5 ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வருவோம். 6 உனக்கு காட்டுறேன், அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையும் கொடுக்குறேன், அவங்களுக்குள்ள பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் உனக்குள்ள பிரச்சனையை பணப்பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்த்துருவோம். அப்படி அதைத்தான் பணப்பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறோம். அதே போல் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு நான் கூடவே வரம்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அதுக்கெல்லாம் நான் கொடுக்குறம்போ, நான் காவல் இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி ஊட்டி வயிற்று. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டா மகனே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நல்ல வேலை அமையணும். இப்போ வேலை இருக்கா இல்லையா? பதில் சொல்லு. வேலை இப்போ வந்துருச்சா இல்லையா? இருந்தாலும் வேலை இருக்குது. அதனால் வேலை சுத்தமாக இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு வேலையை கொடுத்துருக்கேன். அதே போல் உனக்கு நல்லபடியாக கடனை கட்டணும். கடனை கட்டி விட்ட பணத்தை மீட்டு எடுக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் விட்ட பணத்தை மீட்டு எடுத்து நான் கருப்பசாமி உன்னோட பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வீட்டையும் நல்லபடியாக கட்டி கொடுக்குற அளவுக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். அதே போல் உன்னோட கடனையும் கட்டி கொடுத்து தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். ஆனால் மீண்டும் அதே வேலைக்கு நீ திரும்பி போகக்கூடாது, சரியா? அந்த வாய்ப்பு உனக்கு உருவாகும். அதனால தான் நான் உனக்கு இப்போ முன்னாடி எச்சரிக்கிறேன், சரியா? வர ஆடி அமாவாசை வரைக்கும் எனக்கு நான் சொன்னதை நீ சொன்னேன் அப்படின்னா நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து எனக்கு வீட்டை வைத்து தானே காசை வச்சுருந்தேன், அது வீணாக போச்சு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வீடு கட்டி கொடுத்து உனக்கு நல்லபடியாக அதே இடத்துல பேர் சொல்கிற கருப்பசாமி வளர்த்தி கொடுத்தா போதுமா? அப்படியா? அதெல்லாம் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். போய் காலைல விழுந்துட்டோம். பயப்படுற அளவுக்கு எதுவும் மருத்துவ செலவு வராது. அதனால் அதை பற்றி பயப்பட வேணாம். கிட்டவா, உடல்நிலை யாருக்கும் சரியில்லை. நீ வா, இந்த நீயும் பிடி. இன்னையிலேருந்து எந்த கெட்ட பேரும் எந்த ஃபோன் தகவல் வந்தாலும் பணத்தை போட்டு வர்றது இருக்கக்கூடாது. போட்டு விட்டே இல்லை, அதனால் எல்லாம் போயிடுச்சு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு தொழில் நல்லா அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து வருமானத்தில் எந்த வித குழப்பம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இந்த உன்னோட சகோதரனை கொண்டு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை கொண்டு என்னோட எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம். இன்னையிலேருந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். நான் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுறேன். நோய் நொடி வராதரமான ஹாஸ்பிட்டல் போக வேணாம். நீ போக வேணாம், கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் எத்தனை டைம் இப்படி வந்திருக்கு? நான் கேட்குறது ரத்தம் எப்போ வந்துச்சு? இது வரைக்கும் முன்னாடி வந்திருக்கா? இன்னி மருத்துவ செலவு வராது. உனக்கு மனசு ஒரு உழப்பலாக இருந்தால் போய் செக் பண்ணிட்டு வா. அதெல்லாம் எதுவும் இல்லைன்றான்.
தேவையில்லை. மறுபடியும் ஏதாவது அதை மாதிரி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாமல் போனால் பார்த்துக்கலாம். சரி கருப்பசாமி, மறுபடி வாரணாசி பாளையம் பிரிவு போயிடுச்சு. இது கொண்டு வந்துட்டேன். ஆனால் மனசு வந்து உழப்பில் இருக்கிற இடமானே. அப்புறம் எப்படி நான் கொடுக்குறது உனக்கு? நீ சொல்லு. அது இந்த மஞ்சள் ஆகாது. உன்னை நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், உருண்டை மஞ்சள் வாங்கிட்டு வானேன். சரி, அது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மஞ்சள் இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி கொடுக்கலான்னு ஒரு முயற்சி எடுத்தேன். ஆனால் மனசு வந்து ஒரு நிலை இல்லையே. உடம்பு சரியில்லை, நான் அதெல்லாம் கேட்கல. நீ இன்னொரு வாய்ப்பு நான் உனக்கு கொடுக்குறேன். நான் சொல்கிறது முழுசாக கேளு. அதனால் என் சகோதரன் சொல்லிட்டான், அவனுக்கு வந்து மனசு இல்லைடா. சரியா? அதனால் உனக்கு வேலை, வீடு கட்டி வைக்கிறதுக்கு, வீடுக்கு வேலைக்கு நான் கொடுத்துட்றேன், வருமானத்துக்கும் கொடுத்துட்றேன். நல்லபடியாக கட்டடம் எடுத்து நீ செய்யலாம். இப்போ கொடுத்துருக்கேன், இன்னமும் கொடுப்பேன். சரியா? வருமானத்துக்கு எந்த குறவும் இல்லை. அதனால் நீ ஒரு 2 டைம் போய் மருத்துவத்தில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வா. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து, அதில் நான் கேட்குறதுக்கு ஒரே வாய்ப்பு, என் சகோதரன் சொல்லிட்டான் மருத்துவத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான்டா. அதனால் கொஞ்சம் செலவும் பண்ணணும். அதனால் போய் அவங்கள்ட்ட போய் செக் பண்ணி அது போலீங்கன்னா இப்போ குழந்தைய கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஈரோட்டில் சொல்லியிருக்கிறாங்க. வந்து நீங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க, சரி அந்த குழந்தைய வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ வரைக்கும் ரிஸ்க், அதை ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம், நீ பண்ணுற ஆமாம், அவ்வளோதானே. அப்போ அதுக்கு தான் ஒரு முடிவோடு வந்துட்டேன். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம குழந்தையும் எடுத்துக்கலாங்க, வழி இருந்தாலும் அப்படியெல்லாம் ஆகாது. ஏதோ ஒன்று, இது வந்து உனக்கு நான் கேட்குறது ரமானே, நான் உனக்கு விருப்பப்பட்டு நீ சொல்லணும். 18 வருஷம் போராடி நீ 50 வருஷமாக போராடலாம், அது நமக்கு அது தேவையே இல்லாதது. நான் கொடுத்து வீண் போயிருக்கா, அதுதான் கேள்வி. அதுவும் சரி, நம்ம ரிஜிஸ்டர் சரி, அப்போ ஒன்று பண்ண, இந்த குழப்பத்தோடு வேணாம். இன்றைக்கி வேலைக்கு மட்டும் உத்தரவு சொல்லிட்டு போயிடுறேன். வியாழக்கிழமைக்கு என்ன வந்து கேள். வியாழக்கிழமைக்கு வர சொல்லிக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணி போகிறதுக்கு. நான் விருப்பம் இல்லாமல் தான் சொல்லுவேன், பரவாயில்லையா? குழந்தை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு அதைத்தான் சொல்கிறேன், நான் விருப்பம் இல்லாமல் தான் சொல்லுவேன். நான் சொன்னால் அது நடக்கணும். எனக்கு உடல்நிலை சரி, நான் தப்பே சொல்லலைடம்மாண்ணே. அதனால் தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். தொழில் கொடுத்துருக்கேன். நான் அதுக்கு தான் சொன்னேன், கொடுக்கலான்னு நான் ஒரு மூடில் இருந்தேன். கொடுங்க சாமி, கொடுத்து நான் வரவேற்கிறேன் சாமி. ஆனால் இது மாதிரி சொன்னாங்க, தத்தெடுத்துக்கிறதுக்கும் குழந்தை இருக்குதுன்னு நீங்கள் வந்து சரி பரவாயில்ல, போய் காலைல விழுந்துட்டு வா, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அதே போல் கருப்பசாமி, நீ போய் தத்தை எடுத்துகிட்டு வந்துடலான்டாமாண்ணே. சரியா? நீ போய் தத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லபடியாக உத்தரவிட்டு நல்ல எப்போ எடுத்தால் புதன்கிழமைக்கு எடுத்துரு, எப்போ எடுத்தாலும் சரி. மார்கழி முடிஞ்சிடும். சரி, சரியா? இப்போ எப்போ என்ன பண்ணாலும் புதன்கிழமை பகல் 12 மணிக்கு முன்னாடி வாங்கிடு, தத்தை எடுத்துரு. ஆனா பெண்ணான்னு கேட்பேன், அதுவும் விருப்பம். அது நான் சொல்லக்கூடாது ரமானே. சரி, உனக்கு இப்போ வாரிசு உருவாகுதுன்னா நான் உனக்கு ஆனா பண்ண நான் சொல்லிடுவேன். சரி சரி, அதனால் அதுக்கு நான் முடிவு சொல்லக்கூடாது. உனக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துரு. புதன்கிழமை மதியம் 12 மணிக்குள்ளே எப்போ இருந்தாலும், என்ன கிழமையாக இருந்தாலும் புதன்கிழமை தான் எடுக்கணும். சரி, இந்த மார்கழி 30 விட்டுரு. சரி, சரியா? இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி எனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன், நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மா ஆசைப்படுறேன், என்னை வந்து பார்த்துரு. சரி, நான் கூடவே விரும்பும். அங்கே போனாலும் கிடைக்குங்களா? அதெல்லாம் கவலைப்படாத, விரயம் பண்ணி ஆகணும். உன் தலையில் எழுதியிருக்குது. அப்படிங்கும்போது நீ விரயம் பண்ணணும். சும்மா கொடுக்கல மாட்டேன், காசு கொடுக்கணும். அதனால் நீ காசை கொடுத்துடலாம், வாங்கிடலாம். எல்லா கணக்கு ஒன்று தான். தலையை சுற்றி வந்தானே, இப்படி சுற்றி வந்தானே. அந்த குழந்தை வந்த யோகத்தில் எங்களுக்கு மடி அதுக்கு தாண்டா அவனை சொன்னேன், நான் திருப்திக்கு தான் இன்றைக்கி கொடுப்பேன். நீ சொல்கிற மாதிரி யோகமாக இருக்கணும், நான் எடுக்கிறது எதுவாக எடுக்கலாம் அப்படிங்கிறது முடிவு கேட்டேன். அப்படின்னா வியாழக்கிழமைக்கு நான் கேட்டுட்டு போய் எடுக்கணும். அப்படியே இருந்தாலும் நீ இந்த மாதம் நீ எடுக்கவும் முடியாது. சரியா? மார்கழி மாதம் ஆகாது, தை மாதம்தான் ஆகும். அதனால் நீ கேட்குற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா நீ கேட்காமலே நான் சொல்லிடுவேன். என்ன ஞாயிற்றுக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு ஃபெஸ்டிவல் சொல்லிக்கிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும், வெள்ளிக்கிழமைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, ஒரு மாலை வாங்கிட்டு வா. உனக்கு நான் நல்லா முடிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் முயற்சி எடுப்போம். நான் கூட வரும்போது